நம்ம எல்லாரோட வீட்டில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பொருளாச்சும் நம்ம வாங்கிட்டு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு யூஸ் பண்ணாமையே வச்சுருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம்முக்கு நான் டெய்லி போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம் ட்ரெஸ்ஸு, பெல்ட்டு, ஷூஸு அதெல்லாம் வாங்கி வச்சுட்டு ஒரு நாளும் நம்ம ஜிம்முக்கு போயிருக்கவே மாட்டோம். அது வாங்கி வச்சது வேஸ்ட்டாகவே இருக்கும். இதே மாதிரி நம்மளோட லைஃப்பில் நம்ம நிறைய வசனங்களை கேட்டிருப்போம், நிறைய மெசேஜஸ் கேட்டிருப்போம். ஆனால் அதை நம்மளோட வாழ்க்கையில் செயல்படுத்திருக்குமோன்னு கேட்டால் அது சந்தேகம் தான். வேதத்தில் பாருங்கள், யாக்கோபு 1:22 போட்டிருக்கு, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாத படிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, எப்படி நம்ம ஜிம்முக்கு ட்ரெஸ்ஸு மட்டும் வாங்கி வச்சா பத்தாதோ, ஜிம்முக்கு போனால் தான் அதுக்கான பலன் கிடைக்குமோ, அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிற வசனத்தை, கேட்கிற வசனத்தை நம்மளோட வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள், பொய் சொல்லாதற்பாயாகனா நீங்கள் பொய் சொல்லாமல் இருக்க ட்ரை பண்ணணும். இதே மாதிரி நிறையா வசனங்கள் நம்ம வாசிக்கும் போது ஏசப்பா கிட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் வசனத்தை வாசிக்கும் போது, ஏசப்பா அந்த வசனத்தில் உள்ளபடி நான் நடக்க, இதை என்னோட வாழ்க்கையில் செயல்படுத்த நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் உங்களோட அன்றாட ஜெபத்தில் நீங்கள் கேட்கும்போது ஏசப்பா நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார். அதனால் நீங்கள் டெய்லி கேட்கிற வசனங்களை உங்களோட வாழ்க்கையில் அதை செயல்படுத்துகிறவர்களாயும் இருங்க. உங்களோட வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். In every house there is at least one thing that we never use, but when we bought it, we would have promised ourselves that we will use it regularly. For example, we would have decided to go to gym every single day, so that you might have bought gym dresses and tracksuits and shoes etc. like that, but we would have never used it in our life. Likewise, in our life, we are regularly reading our Bible and hearing the Bible verses, but we never incorporate those verses in our life. Look what the Bible says in James chapter 1 verse 22. Don't just listen to God's word, you must do what it says. Otherwise, you are only fooling yourselves. Yes, buying gym clothes will not help you reduce weight or make you fit and healthy, but going to gym makes you fit and healthy. Likewise, you have to listen to God's word and you have to do what it says. If it says do not lie, don't lie. Sometimes it is hard for us to follow all the commandments given in the Bible and to follow all the words that is written in the Bible. But when we find it difficult to follow all these things, if you ask God to help you, He will help you so that you can follow everything and you can live a life where others can see Jesus in you. So don't just listen to His words, but also try to do every single thing that He has written in the Bible. Follow all the words and live a blessed life. God bless you all. Have a blessed day. Amen.